அட்டட்டட்டே மகளிர் தினத்துக்கு ஒரு செம்ம போஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தாரு. கங்கா தான். வாடி ராசாத்தி. உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். தங்கம்னு சொல்லி ஊர் உன்னை தூக்கி வைக்கும், ஆனால் திண்டுக்கல் பூட்டை போட்டு பூட்டி வைக்கும் அப்படின்னு. நம்மக்கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளை உள்ளே பூட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளில் நான் ரொம்ப ஆழமாக இது பண்ணது. எப்பயுமே தெரியும் என்னை பற்றி உங்களுக்கு. பெண்களுக்கு பயங்கரமாக குரல் கொடுப்பேன், நிஜ வாழ்க்கையில் ஓவராகவே குரல் கொடுப்பேன். அப்படி எனக்கு இந்த போஸ்ட் எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்களேன். எஸ், 4 பெண்கள். மகாநதி அந்த சகோதரிகளின் கதை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம விக்கா அப்படின்னு ஒரு சக்ஸஸோட ஸ்டோரி எடுத்து பேசினாலும் இது ஒரு சகோதரிகளுடைய பாண்டிங் தான், அவங்களுடைய கதை தான். ஸோ அதனால் அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு அழகான பிக்சரை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஃபோட்டோவை கொடுத்தாலும் ஒரு 4 பேர்த்தோட ஃபோட்டோ அப்படிங்கிறத சிம்பிளாக இல்லாமல் இவ்வளவு பெரியசாக சொல்கிறது லக்ஷ்மினால தான் முடியும். சிலரோட மைண்ட் வைஸு. உண்மையுமே சொன்னோன்னா லாஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் நான் எல்பியை புகழ்ந்ததப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய போஸ்ட் இதெல்லாம் வச்சு அவங்கள நம்ம சொல்ல முடியாதுன்ட்டு. ஒருத்தருடைய செயல் இருக்குல்லங்க, அது எல்லா இடங்கள்லையும் பொய்யா இருக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல சபைக்காக அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் எல்லா இடங்கள்லையும் பொய்யா நடிக்க முடியாது. பிக் பாஸே அதுக்கு ஒரு உதாரணம். எங்கேயோ நம்மளுடைய கோபத்தையும் நம்ம யாருன்னு காட்டிடுவோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நான் எல்பியை ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணிட்டு வரேன். அவங்க ரொம்ப சீரியலில் இருக்க மாதிரி அதே இயல்பு துரு அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ உங்ககிட்டயே பேசுகிறேன்ல, நான் நிறைய இடங்களில் சொல்லிப்பேன் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். தேவையில்லாமல் சொன்னாங்கன்னா நான் பொழந்து கட்டிடுவேன் கோவத்தில் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னோட இயல்பை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பதிவு பண்ணுவாங்க. அதனால் எல்பி ரியல் சிங்கப்பெண், அதில் எந்த டவுட்டும் இல்லை. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.